விஜயகிருஷ்ணா, இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நேற்று நடந்த அந்த ஒரு மாநாடு திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் இன்னும் ஒரு படி என்ன சொல்கிறார்னா, விமன் பவர் வந்து எங்களுக்கு அடுத்த தேர்தலில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது. நீங்கள் தான் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் 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 அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நாங்கள் வந்து படி வரைக்கும் தான் போக முடியும், நீங்கள் வந்து பெண்கள் மகளிர் வந்து அவர்கள் மனங்கள் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நோக்கி சொல்கிறார். அதற்கு காரணம் நம்மக்கிட்ட இவ்வளோ திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த நம்பிக்கை மேற்கு மண்டலத்தில் வந்திருக்கதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா திட்டங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான திட்டங்கள். விடியல் பயணமாக இருக்கட்டும் சரி, மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் சரி, புதுமை பெண் திட்டம் எல்லாமே ஏன்னா டைரெக்டாக உங்கள் வாழ்வாதாரத்தில் தினசரி வாழ்வில் பயனளிக்கக்கூடிய திட்டங்கள். அதுவும் கோடிக்கணக்கான பெண்கள், தமிழ்நாடு முழுவதுமாக கோடிக்கணக்கான பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, இது ஒரு திட்டத்தை தமிழகம் முழுவதும் நீங்க சொல்றீங்க பெண்கள், மேற்கு மண்டலத்தை குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த எங்க சிக்கல் வருகிறது என்றால், அடுத்தடுத்து இந்த மேற்கு மண்டலம் வந்து அதை நோக்கி நகர்த்தப்படுகிறதாங்கிற கேள்வி வருது. நம்ம ஹிஸ்டரியை வச்சு பார்க்கின்ற போது 2011, 16, 21 இது மூணுமே வந்து அதிமுக ஃபேவராகத்தான் இருந்திருக்கு அப்படிங்க பார்க்கணும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல் வரைக்கும் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த 70 தொகுதிகளை சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40-45 தொகுதிகளை வந்து ஒரு 80% வரைக்கும் அதிமுக வச்சிருக்கக்கூடியதான் நம்ம பார்க்கின்றோம். 11லேருந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கலாம். நான் வந்து 3 தேர்தலில் மட்டும் ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சு எடுத்துக்கிறேன். இந்த இடங்கள்ல இப்ப நீங்க சொன்ன திட்டங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பயனளித்ததாக இருக்குதுன்னு நீங்க கருதுறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, கண்டிப்பாக இருக்கு. நீங்க சொல்ற இப்போ ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் பார்க்கும்போது என்னன்னா, இப்போ அந்த வெஸ்ட் ஜோன்ல எடுத்த சீட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே நியர்லி டு டெசிமேட்டட். அந்த நம்பர்ஸ் இல்லைன்னா ஏடிஎம்கே நியர்லி டு டெசிமேட்டட். இப்போ என்னன்னா, ஏடிஎம்கே அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த திட்டங்கள்லாம் டைரெக்டாக அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிச்சிருக்கு. இன்னொன்று 2021 எலெக்ஷன்ஸ்லேயே நம்ம பார்க்கும்போது நம்பர்ஸில் அவங்க ஒரு நம்பர்ஸ் இதுவாக இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய தொகுதிகளில் மார்ஜின் நம்ம பார்க்குற சூழல் இருக்குது. கண்டிப்பாக நிறைய கான்ஸ்டியூன்சிஸ்லாம் கோவை மாவட்டத்தில் மட்டுமே நீங்கள் 10 தொகுதிகளில் எல்லாத்துலேயுமே 1000 தொகுதி. இல்லை, நான் நம்பர்ஸில் கான்ட்ராக்ட் டேக் பண்ண, ஏன்னா அது ஃபேக்ட்ஸ், நம்பர்ஸ் அங்கே இருக்குது. சரிங்களா? ஆனால் ஒரு நிறைய கான்ஸ்டியூன்சியில் ஓட் மார்ஜின் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஓட் மார்ஜின்லாம் ஒன்றும் பெருசாக நிறைய தொகுதிகளில் 1000, 4000, 5000 அது மாதிரிலாம் ஓட்டு மார்ஜின்ஸ் இருந்திருக்கு. என்னென்னா, அந்த 2022 வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாமே இந்தியாவில், அதாவது திமுக கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. 22 ஆமாம், 2022 உள்ளாட்சி தேர்தல்களில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மெட்ரோ, கோயம்புத்தூர் மெட்ரோ வந்து வெஸ்ட் ஜோனுக்கே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திட்டம். ஆனால் அதுக்காக வந்து அதை நிறுத்தினது யாருன்னா பிஜேபி. சரிங்களா? அது தமிழக மக்கள் மீது ஒரு வன்மத்தை பிஜேபி அது மூலியமா பண்ணாங்க. நீங்க சொல்லலாம், இப்போ முதலமைச்சர் அவர்கள் நிறுத்திட்டாங்களா, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல டிபிஆர் ரிப்போர்ட்டை வந்து அவங்க எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வருஷ கணக்குல நிறுத்திட்டாங்கன்னு சொன்னீங்க. இல்ல அதுதான், அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுக்கல. டிபிஆர் ரிப்போர்ட்டை வந்து வருஷ கணக்குல அவங்க வச்சு இந்த கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. இல்ல அதுக்கான ரீசன்ஸ் என்ன? அது நீங்க ரீசன்ஸ் இல்ல சார், இருங்க சார், ஏங்க சார், ஏன் அப்போ மத்த என்னது பாட்னால, இப்போ போபால்ல, இந்த மத்த டயர் 2 சிட்டிஸ்ல எல்லாம் கொடுக்கலையா? அங்கெல்லாம் எப்படி கொடுத்தீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் விரோத போக்கு ரொம்ப பட்டவர்த்தனமா வெளிப்படையா தெரியுது. இன்னொன்னு, அதாவது வந்து அதிமுக வெஸ்ட் ஜோன் வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு என்னன்னா, தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அங்க டிஎன் ரைசிங் சம்மிட் நடத்துனாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அதுல முக்கியமான ஒரு 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த ரைசிங் சம்மிட்ல வந்து ஒரு 160 எம்ஓஎஸ் கிட்ட போட்டாங்க. 44,000 கோடிக்கு மேல, 45,000 கோடிக்கு மேல வந்து எம்ஓஎஸ் கன்சால்டேட் ஆயிருக்கு. அது என்னன்னா, அதோட இண்டஸ்ட்ரீஸ், அதுல வர செக்டார்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா டிஃபென்ஸ் செக்டார். சரிங்களா? ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார். இது எப்படின்னா, வெஸ்ட் ஜோனை வந்து ஒரு ரொம்ப அடுத்த லெவலில் இந்தியாவிலே நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டராக இருக்கக்கூடிய ஒரு ரீஜனாக எடுத்துகிட்டு போவோம். அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு விஷனரியோட செயல்பட்டுருக்காங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் இங்கே மக்களோட மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய இது வரும்போது அதிமுக வந்து எதுவுமே பண்ணலை. லிட்டரலாக அவங்க எதுவுமே பண்ணலை. அவங்க இருந்தப்பவும் மக்களுக்காக ஒன்றுமே பண்ணல. இன்னைக்கு வந்து நீங்கள் அந்த மக்களுக்கான குரலும் கொடுக்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சீட்டை உங்களுக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்ட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து சும்மா மேம்போக்காக கேட்போன்ற மாதிரி கேட்டிங்களே தவிர, ஒரு மக்களோட பார்வையில் இறங்கி எந்த வேலையுமே செய்யலை அதிமுக. இன்னொன்று, பிஜேபி வந்து இப்போது மக்கள் ரொம்ப கோபத்திலே இருக்காங்க. உண்மையிலே
வெஸ்ட் ஜோன் மக்கள் வந்து மேற்கு மண்டல மக்கள் வந்து பிஜேபி மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கான இந்த அடிப்படையில் ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய 18% கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேல அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் தான் இல்ல மேற்கு மண்டலத்துல. இல்ல அதுக்கப்புறமேட்டு வட நீங்க மேற்கு மண்டலத்துல வந்து இவங்க அதான் சொல்றேன்ல, அதுக்கப்புறம் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ்லாம் நீங்க பாருங்க. இல்ல நீங்க சொன்னீங்க 2024 அது நீங்க வந்து நாடாளுமன்ற பிஜேபி மேல எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னீங்க இல்லையா? இல்ல நீங்க அது பிஜேபி ஓட்டாவே கன்சிடர் பண்ண முடியாது சார். நீங்க அது வந்து ஒரு ஜும்லா. இவங்க சொல்றாங்களே, இருங்க சார் நீ ஒரு நிமிஷம் இருங்க, இந்த 18% என்டிஏ ஓட்டு சொல்றாங்களா, அது பிஜேபி ஓட்டே கிடையாது. நீங்க பல கட்சிகள், தேமுதிக, பாமக போன்ற பல கட்சிகளோட இதை கன்சால்டேட் பண்ணிட்டு இது என்னன்னா கிளியரா பிஜேபி வந்து வெறும் இந்த ஓட்டுகள்லாம் வெறும் பிஜேபிக்கான ஓட்டுகள்ன்ற மாதிரி நீங்க பிரதிபலிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா உண்மை கிடையவே கிடையாது. கியூமுலேட்டிவா இருக்கிறத வந்து இவங்க ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கான ஓட்டுன்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்களே தவிர அது நீர்த்து போயிடும். அது இப்போ நீர்த்து போயிடும். சார் எத்தனை சீட் கன்சல்ட் பண்ணீங்க? திமுக கன்வெர்ட் பண்ணிருங்க சார். வின்னிங்கா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க சார். மொத்தமா தமிழ்நாட்டுல க்ளீன் ஸ்வீப் சார். க்ளீன் ஸ்வீப் தமிழ்நாட்டுல க்ளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க சார். திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல மொத்தமா க்ளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸ்வீப் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல உங்களால சோபிக்க முடியல. ஒரு இடத்துல கூட உங்களோட பிரசன்ஸை காட்ட முடியல. இது மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு மட்டுமே தான். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றீங்க இப்போ வந்து இந்தியா பிளாக் வந்து ரொம்ப சேஃபர் சைடில் இருக்கு மேற்கு மண்டலத்தில் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அந்த கான்ஃபிடன்ஸான ஒரு விஷயம் இது மூலியமாக எங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, இது ரீச் ஆகும். ஏன்னா மக்களை வருகின்ற அதிக அளவில் மக்கள் வருகிறார்கள் என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு அது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருமாங்கிறதா ஒரு கேள்வி. இல்லை, அதாவது வந்து நான் தான் உங்களை அது ஃபேக்சுவலாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறல. நீங்கள் சொல்கிறீங்க இப்போது அதிவீர ராமபாண்டியன் அவர்கள் பேசும்போது சொன்னார் கூட்டம் கூட்டுறலாம். நீங்கள் என்னன்னா ஃபேக்சுவலாக நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். இந்த கிளைம்ஸ் எல்லாம் ரெண்டு ஆஸ்பெக்ட்லயுமே நான் பண்றேன். ஒன்னு கவர்மெண்டோட ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ், கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டிருக்காங்க, மக்கள் கவர்மெண்ட் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கையை பெற்றிருக்காங்க அப்படின்றத சப்ஸ்டான்ஷியேட் பண்றேன். இன்னொரு பக்கம் உங்களோட மக்கள் விரோத செயல்பாட்டை இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்றேன். நீங்க எப்படி மக்களுக்கு விரோதமா இருக்கீங்க, கவர்மெண்ட் எப்படி ப்ரோ பீப்புள் அண்ட் ஆன்டி பீப்புள், கவர்மெண்ட் ப்ரோ பீப்புளா இருக்காங்க, நீங்க ஆன்டி பீப்புளா இருக்காங்க. இது ரெண்டுமே நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கீங்க ஆர்குமெண்ட்ஸ்ல. அதனால நீங்க சொல்றதுதான் உங்களால சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல. எந்த விதத்திலுமே உங்களால மக்களோட குரலை எந்த இடத்துல எதிரொலிச்சிருக்கீங்க. எவ்வளவு இஷ்யூஸ், ஏன் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை நிறுத்தி, சமகிர சிக்ஷா அபியான் ஃபண்ட்ஸை நிறுத்தி வச்சாங்களே, ஏன் அதுல வெஸ்ட் ஜோன் மாணவர்கள் பாதிக்கப்படலையா? அதுக்காக என்ன குரல் கொடுத்தீங்க? அதிமுக என்ன குரல் கொடுத்துருக்கு? இன்னைக்கு 100 நாள் வேலை சார், எஸ்ஐஆர்னால மக்கள் பாதிக்கப்படலையா? மேற்கு மண்டல மக்கள் பாதிக்கப்படலையா? அதை ஆதரிச்சிங்க. அதிமுக எஸ்ஐஆர் ஆதரிச்சிங்க. 97 லட்சம் வாக்காளரை நீக்கினாங்க. ஏன் இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை மொத்தமா கபலீகரம் பண்றாங்க? அதை என்ன, அதுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கீங்க? ஏன் மேற்கு மண்டலத்தில் இருக்க மக்கள், எவ்வளவு பெண்கள் வந்து அந்த 100 நாள் வேலை, நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு சைட்டுக்கு போறேன், ஒரு 100 போன வாரத்துல போறேன், சரிங்களா? நீங்க அந்த அளவு ஒரு புரட்சிகரமான திட்டத்தை நீங்க எங்குமே பார்க்கவே முடியாது, சரிங்களா? 46 பேர் அதுல வேலை செய்யறாங்க அந்த இடத்துல, சரிங்களா? அந்த 100 நாள் வேலை திட்ட சைட்ல 46 பேர்ல 42 பேர் பெண்கள். இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இன்னைக்கு நீங்க உங்க கூட்டணியில் இருக்கிற பிஜேபி கபலீகரம் செய்து மொத்தமா பெண்களோட குறைவிலையே அவங்களோட வளர்ச்சியை மொத்தமா நிறுத்துறதுக்காக பிஜேபி இதை செய்யுது. ஆனா நீங்க அதை மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நீங்க சொல்றதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற போது ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் இருக்கு, அதே சமயம் வந்து அவர்கள் இன்னும் செய்ய வேண்டியதாக குரல் எழுப்ப வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால அது ஒரு பிளஸ் பாயிண்டா நீங்க இருக்குன்னு ஒரு மேற்கு மண்டலத்தில் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டரா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க.